ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்த போற தமிழ்ச்செல்விய ராஜாங்கமும் சேதுவும் தன்னோட மருமகளாவும் மனைவியாவும் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜாங்கத்தை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு கொலவெறியோட போசுமையை தேடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அங்க ரூமுக்குள்ள ஈஸ்வரி இருந்துகிட்டு, தமிழ்ச்செல்வி, எனக்கு அந்த கொலகார படுபாவி வந்துருவானோன்னு பயமா இருக்கு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் ராஜாங்க மாமாவை நம்ம சேஃப்டியா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம்ல, அவர் கண்டிப்பா இங்க வரமாட்டாரு. அப்படி வந்தாலும் நாம பாத்துக்கலாம். சுத்தி போலீஸ் இருக்கு, எப்படியாவது ராஜாங்க மாமாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு அங்க தமிழ்ச்செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ரூமுக்குள்ள இருந்த அப்பத்தாவுமே, ஏண்டி மோகனா, ராஜாங்கத்தை விட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, போய் பாருடி ராஜாங்கம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு மோகனா கிட்ட அப்பத்தா சொல்ல, மோகனாவுமே இங்க ராஜாங்கத்தோட ரூமுக்கு வராங்க. வந்த மோகனா அங்க பெட்டுல ராஜாங்கம் இல்லாததை பார்த்ததுமே ரொம்பவுமே பதட்டமாக வெளியவும் போலீஸ் கிட்ட ஓடி வந்து மோகனாவுமே ரொம்ப பதட்டத்தோட சொல்ல, அங்க இருந்த போலீஸுமே ராஜாங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. மோகனா இந்த விஷயத்த எப்படியாவது அப்பத்தா கிட்டையும் தமிழ்ச்செல்வி கிட்டையும் சொல்லணும்னு ஓடி போய் அப்பத்தா கிட்டையும் சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் தேட அங்க தூங்கிக்கிட்டு இருந்த வசந்தியையும் எழுப்பி, வசந்தி, வசந்தி, தமிழ்ச்செல்வி எங்க? தெரியல சம்மந்தி, இங்கதான் இருந்தா, எங்கன்னா பாத்ரூம் போயிருப்பா. ஐயோ, அவரை காணோம், நல்லாவே தூங்கிட்டு இருந்தாரு, யாரு கடத்திக்கிட்டு போனாங்கன்னே தெரியல. என்ன சம்மந்தி சொல்றீங்க? சம்மந்திய காணுமா? ஆமா, எங்க போனாருன்னு தெரியல. பயப்படாதீங்க, போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களே, கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. நீங்க சேது தம்பிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு மோகனா கிட்ட வசந்தி சொல்ல, மோகனாவுமே நடந்த எல்லாத்தையும் சேது கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்க வந்த கருப்பு கிட்டையும் அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல, கருப்புமே, என்ன சொல்றீங்கம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ராஜாங்க ஐயாவை நான் பார்த்தனே, நல்லாவே தூங்கிட்டு இருந்தாரே, இப்போ பெட்ல இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தேடி பார்ப்போம், ஆளுக்கு ஒரு மூளையா தேடுனா கண்டிப்பா இங்கதான் எங்கனா இருப்பாரு அப்படின்னு கருப்புமே தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்தை எப்படியாவது கொலை பண்ணணும்ன்ற கொலவெறியோட போசுமே தேட ஆரம்பிக்க, அந்த நேரம் ஒரு ரூமுக்குள்ள ராஜாங்கம் ஈஸ்வரி தமிழ்ச்செல்வின்னு இருக்கிறதையும் அங்க இருக்க போசுமே பாத்துடுறாரு. அம்மா, கதவை திறக்கறியா இல்ல நானாவே கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வரட்டுமா? டே போசு, இங்க இருந்து போடா, எதுவா இருந்தாலும் நாம காலையில பேசிக்கலாம். அம்மா, ஒழுங்கா கதவை திற, அந்த ஆளை நான் இப்போவே குத்தி கொன்று போட்டுட்டு போனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா, கதவை திறமா. டே போஸு, வேணாண்டா, ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, வேணாண்டா, இங்கேருந்து போயிடுடா அப்படின்னு ஈஸ்வரியோ ரொம்ப பதட்டத்தோட பேச, அந்த நேரம் இங்கே போஸுமே, இல்லை, இதுக்கு மேலே இப்படி சொன்னா கண்டிப்பாக அம்மா கதவை திறக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட நம்மளோட நடிப்பை காமிச்சாதான் கண்டிப்பாக அம்மா கதவை திறப்பாங்க. அம்மா, சரிம்மா, நீ இவ்வளோ சொல்லியும் நான் அவரை கொல்ல மாட்டேன், நீ கதவை தர, நான் பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு அங்கே இருந்த போஸ் சொல்ல, இன்னொரு பக்கம் அங்கே தமிழ்ச்செல்வியோ, வேண்டாம் அத்தை, போஸ் சொல்கிறத நம்பி நீங்கள் கதவை திறக்காதீங்க. அம்மா, தமிழ்ச்செல்வி சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காத, கதவை தர, உண்மையாகவே என் கையில் கத்தி இல்லை, இங்கே பாரு, என் கையை கூட நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே போஸுமே சொல்ல, வேணாண்டா, பரவாயில்ல, நீ இங்கேருந்து போ, எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் பேசிக்கிறேன். அம்மா, சொல்கிறேன்ல, நான் தான் திருந்திட்டேன், கதவை திற அப்படின்னு போசு சொல்ல, இங்க ஈஸ்வரியுமே கதவையும் திறக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோ, வேண்டாத்த, வேண்டாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, போசுமே கதவை திறந்த வேகத்துல உள்ளேயும் வந்து ஈஸ்வரியும் ஒரு தள்ளு தள்ளிட்டு கத்தியையும் எடுத்துக்கிட்டு போஸ் நேரா ராஜாங்கத்தை குத்த போக, அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ அதை தடுக்க முயல, போசுமே ஓங்கி இங்க தமிழ்ச்செல்வியோ வயிற்றுல குத்திடுறாரு. போஸு தமிழ்ச்செல்வியை குத்துனதை பார்த்ததும் அங்க இருந்த ஈஸ்வரியோ, அட படுபாவி, நான் எம்பிட்டு போறான்னு கடைசியில இப்படி அந்த பொண்ணை குத்தி போட்டுட்டேடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அப்படியே நடிச்சு உள்ள வந்தியடா, உன்னை நம்பி தானடா நான் கதவு திறந்தேன், இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு இங்க ஈஸ்வரியோ ரொம்பவுமே சத்தம் போட்டு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்க, சிசிடிவி கேமராவையும் போலீஸ் செக் பண்ணி இந்த வழியா போறத பார்த்து அங்க கருப்போட மோகனா அப்பத்தானு எல்லாருமே நேரா ராஜாங்கத்தை அடைச்சு வச்சிருக்க ரூமுக்கிட்டையும் வர ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு சேதுவுமே அங்க வர, தமிழ்ச்செல்வியை கொத்தி போட்ட போசுமே போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஈஸ்வரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, அந்த நேரம் தமிழ்ச்செல்வியோ அங்க மயங்கி கத்தி குத்துப்பட்டு மயங்கி இருக்கிறதையும் அங்க இருந்த போலீஸும் பார்க்க,
சேதுவுமே இன்னொரு பக்கம் பார்த்துட்டு, ஐயோ தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறியாமையே தமிழ்ச்செல்வி மேல தன்னோட பாசத்தையும் காட்டி தமிழ்ச்செல்வியை தூக்கி மடி மேலையும் வச்சுக்கிட்டு கத்தி கதறி அழுகுறாரு. அங்க இருந்த அப்பத்தாவோ, என்ன ஈஸ்வரி, இங்க என்ன நடக்குது? என் புள்ள ராஜாங்க எப்படி இங்க வந்தான்? அது மட்டும் இல்ல, தமிழ்ச்செல்விய யாரு குத்தி போட்டது? மா, நீ வீட்டுக்கு தானே போன, நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிய நடந்த எல்லாத்தையும் கேட்க, அத்தை, அது வந்து இதோ இருக்கானே இந்த போஸ், இந்த படுபாவி தான் தமிழ்ச்செல்விய குத்திட்டான். நான் வீட்டில் இருக்கும்போது போஸ் தான் ஃபோன் பண்ணான். நான் தான் பெரியப்பாவை ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து காரை வச்சு ஏத்தனேன். அப்படி இப்படின்னு சொல்லும் போதே எனக்கு பதட்டமாயி போச்சு. அவர் உசுரோட இருக்காருன்னு தெரிஞ்சு இங்க அவரை கொலை பண்ண வந்தான். அதனால தான் அவரை காப்பாத்துறதுக்காக நானும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து ராஜாங்க மாமாவை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தோம். படுபாவி இங்கேயே வந்து தமிழ்ச்செல்வியை குத்திட்டான். எனக்கு இவன் புள்ளையே கிடையாது, இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம், இவனை இப்பவே ஜெயில பிடிச்சு போடுங்க அப்படின்னு அங்க இருந்த ஈஸ்வரியோ போஸ் மேல இருந்த கோவத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட மடியில ஏந்திக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்விய, தமிழ் தமிழ் ஏந்திரு தமிழ், நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கா நான் உன்னை பாக்குறதுக்கு இங்க ஓடி வந்தேன். என் அப்பாவோட உசுரை காப்பாத்திட்டு இப்படி நீ மயங்கி கிடக்குறியே, டாக்டர், நர்ஸ், சீக்கிரமா என் தமிழ்ச்செல்வியை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்பவுமே கத்தி கதறி அழ, அந்த நேரம் அங்க வந்த டாக்டர்ஸுமே தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வியை குத்துன போஸ் அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்க அதை பார்த்ததும் இங்க சேதுவோ ரொம்ப கோபத்தோட வந்து, ஏண்டா பாவி, எதுக்காகடா என் தமிழ்ச்செல்வி இப்படி குத்தி போட்டு வச்சிருக்க, ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை ஓங்கி பலார் பலார்னு ஒரு அரை விட்டு கேட்க, அந்த நேரம் போஸுமே, பின்ன என்னையே வீட்டை விட்டு உன் அப்பா துரத்துனா நான் சும்மா இருந்துடுவேனா? அதனால தான் அந்த கொலவெறியில தான் அந்த ஆள் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணேன். இப்போ என்ன, நான் கொலை பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி தான் குறுக்க வந்து தேவையில்லாம காரியத்தையே கெடுத்து வச்சுட்டா. இப்போ கூட ஒன்றும் இல்லை, என்னை விட்டிங்கன்னா இந்த ஆளை இப்போவே கொலை பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருந்துருவேன். எனக்கு ஜெயிலில் போகிறதுக்கு கூட நான் அஞ்சவே இல்லை அப்படின்னு போசு சொல்ல, ஏண்டா என்கிட்டயே உன் திமிரை காட்டுறியா? என் அப்பா அப்படி என்னடா உனக்கு பண்ணாரு? நீ பண்ண தப்புனால தாண்டா என் அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாரு. அப்போ கூட என் அப்பா உங்க அப்பா கிட்ட தாண்டா சொன்னாரு, உங்க இஷ்டம் போல நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோன்னு. ஏன் அப்பா என்னடா பாவம் பண்ணாரு? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, சார் சார் நீங்க எதுவும் அடிக்காதீங்க, இவனை எப்படி அடிச்சு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சார், இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், இவன் காலம் ஃபுல்லா வெளியே வரவே கூடாது அப்படின்னு அங்க இருந்த சேதுவுமே சொல்ல, இன்ஸ்பெக்டருமே அங்க போஸையும் அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விய ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரும் வெளியே வந்து, தமிழ்ச்செல்விய குத்துனதுல தமிழ்ச்செல்விக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, அதனால யாராவது பிளட் கொடுக்கணும், இம்மிடியேட்டா கொடுக்கணும், அவங்களோட பிளட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு டாக்டருமே சொல்ல, டாக்டர், என்னோட பிளட்டும் தமிழ்ச்செல்வியோட பிளட்டும் ஒரே பிளட் குரூப் தான், எவ்வளோ ரத்தம் வேணுமோ என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சேதுமே தானாவே முன் வந்து தமிழ்ச்செல்விக்கோ இங்க பிளட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த சாவித்திரியும் தாமரையும், அம்மா என்னம்மா இது, நாம எதேதோ நடக்கும்னு பார்த்தா கடைசியில இப்படி அந்த போஸ் தமிழ்ச்செல்வியை குத்தி அவளுக்கு என்னமோ சேது மாமா போய் ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குத்தி போட்டானே, ஒழுங்காவது குத்தி போட்டானா, அப்படியே செத்து தொலைஞ்சிருந்தா கூட நான் சேது மாமா கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். இப்ப பாரு, மாமாவோட உயிரை தமிழ்ச்செல்வி காப்பாத்திட்டான்னு உடனே சேது மாமா மனசு மாறி இப்ப போய் ரத்தத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கர கோபம் வருதுமா அப்படின்னு அங்க இருந்த தாமரை சொல்ல, அடியே என்னடி பண்றது, எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை தான் பார்த்தாகணும், நீ கவலைப்படாத, இதெல்லாம் அவங்க அப்பாவை காப்பாத்தினதுனால தான் அவனுக்கு ஏதோ பாசத்துல அந்த தமிழ்ச்செல்விக்கு ரத்தத்தை கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சமா சரியானதுக்கு அப்புறம் பழைய மாதிரி வேதாளம் முருங்கை மரத்துல ஏறின மாதிரி தான் ஏறிப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு அங்க இருந்த சாவித்திரியுமே தாமரையை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு ரத்தத்தையும் கொடுத்துட்டு சேதுவுமே வெளியே வந்து நிக்க, அந்த நேரம் தமிழ்ச்செல்வியை செக் பண்ண டாக்டரோ வெளியே வராங்க. தமிழ்ச்செல்விக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜை விட்டு வெளியே வந்துட்டாங்க, இனிமே நீங்க பயப்படாம தைரியமா இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷமாவும் ஆகுறாங்க. அங்க இருந்த மோகனாவுமே சேதுக்கிட்ட வந்து, இங்க பாருப்பா, தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க அப்பா உசுரோட இல்லை, தமிழ்ச்செல்வி இந்த இடத்துக்கு அவ கடவுள் மாதிரி வந்திருக்கா, அவ மனசுக்குள்ள ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து நான் போகவே மாட்டேன், அப்படி போகிறதா இருந்தா காலையில போறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தாப்பா,
ஆனா இப்படி நடக்க போகுதுன்னு நான் கூட கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. கடவுள் மாதிரி இப்ப தமிழ்ச்செல்வி தான் உன் அப்பாவோட உசுரை காப்பாத்திருக்கா. இனிமேலாவது நீ தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கப்பா. உடனே அங்க இருந்த அப்பத்தாவுமே சேது கிட்ட வந்து, ஏய்யா சேது, மோகனா சொல்றது சரிதான்ப்பா. நீயே நினைச்சு பாரு, தமிழ்ச்செல்வி மட்டும் இப்ப இங்க வரலனா இன்னொரு உன் அப்பா என் புள்ள ராசாங்கம் உயிரே போயிருக்கும். அந்த கொலகார படுபாவி போஸ் கொன்னு போட்டு இருப்பான். நல்ல வேலை தமிழ்ச்செல்வி இருந்ததுனாலதான் இன்னைக்கு உன் அப்பா உசுரோட இருக்கான் அப்படின்னு அப்பத்தா சேதுவுக்குமே இங்க சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல டாக்டருமே வந்து தமிழ்ச்செல்விய நீங்க பார்க்க போலாம், ஆனா ஒருத்தரை தான் போகணும் அப்படின்னு சொல்ல, சேது முன்னாடி தமிழ்ச்செல்விய பார்க்கவும் போக, தமிழ்ச்செல்வி இங்க எதுவுமே பேசாம மௌனத்தோட கண் திறந்தும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து சேதுவுமே, தமிழ்ச்செல்வி இப்போ நீ நல்லா இருக்கல, என் அப்பாவோட உசுரை காப்பாத்த வந்த எங்க குலதெய்வம் நீ. ஏதோ நீ உன்னோட சூழ்நிலையினால இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்ட, என்ன மன்னிச்சிடு தமிழ். உன் அப்பா அம்மா சொன்ன பொய்யினால நீ என்ன பண்ணுவ, என் அப்பாவை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே தமிழ்ச்செல்விக்கு நெத்திலையும் முத்தம் கொடுக்கறாரு.